இந்த போதைப் பொருளை உடமையில வச்சிருக்கிறது, பயன்படுத்துறது, போதைப் பொருளை விற்பனை செய்யறது தொடர்பாக உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகள் பல சட்டங்களை கொண்டிருந்தாலும் சில நாடுகள் மிக கடுமையான சட்டங்களை கொண்டிருக்கு. அந்த வகையில சிங்கப்பூர் இப்போ நேற்றைய தினம் தட்சணாமூர்த்தி அப்படின்ற ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 2015 தன்னுடைய உடமையில 15 கிராம் ஹெரோயினை வச்சிருந்ததுக்காக 2015 மலேசிய தமிழரான தட்சணாமூர்த்தி சிங்கப்பூர்ல கைது செய்யப்படுறார். சிங்கப்பூர்ல 2015 கைது செய்யப்பட்ட தட்சணாமூர்த்திக்கு நேற்றைய தினம் 25/9/2025 அன்று சிங்கப்பூர் நீதிமன்றத்தின் பணிப்புரையின் கீழ தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இதுக்காக எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கவனஈர்ப்பு போராட்டங்கள், கடிதங்கள் சொல்லி போனா கூட சிங்கப்பூர் அரசாங்கம் அத்தனையை நிராகரித்து அந்த நபருக்கு போதைப் பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டுக்காக தூக்கு தண்டனையை நிறைவேற்றிருக்கு. உலகத்துல பல நாடுகள் இப்படி கடுமையான சட்டங்களை கொண்டு வருது. என்னன்னு சொன்னா, போதைப் பொருள் அப்படின்றது ஒரு தனி நபரை மட்டுமில்ல, ஒரு தனி மனிதரை மட்டுமில்ல, ஒரு சமூகத்தையே சீர்குலைக்கக்கூடிய ஒரு பேராபத்தை கொண்டதுதான் இந்த போதைப் பொருள் அப்படின்றது. இது தொடர்பான உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.